என் தங்கப்பிள்ளையே, ஒருபோதும் இதுபோன்ற ஒரு அதிர்ஷ்டம் என்றால் அது உன் வாழ்க்கையில் கிடைத்ததே இல்லை. நாளைய தினம் நான் சொல்கின்ற ஒரு அழகான பெண்ணும் ஒரு அழகான ஆணும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய வருகிறார்கள். இவர்களை எல்லாமும் நீ நெருங்கிவிட முடியும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. அவ்வளவு எளிதில் உன்னால் இவர்களை நெருங்கிச் சென்றதும் இல்லை. பொதுவாகவே இன்றிருக்கின்ற ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம், யாரையும் முக அழகை வைத்து நாம் விரும்பக்கூடாது, அவர்களினுடைய அக அழகு என்னவென்று தெரிந்துதான் அவர்களை நாம் விரும்ப வேண்டும் என்று. இந்த எண்ணம் எல்லோருக்கும் இருப்பதை நான் அறிவேன். அப்படி இருந்தாலும் இன்று இந்த வராகி குறிப்பிட்டு இவர்கள் அழகானவர்கள் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு ஆழமான காரணம் இருப்பதனால் தானே உன் அம்மா இன்று இதை உனக்கு சொல்கின்றேன். இவர்களை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இவர்களை நெருங்கி விடவே முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். ஆனால் இன்று இவர்கள் தானாகவே உன்னை நெருங்கி வர முடிவெடுத்திருக்கிறார்கள். நாளைய விடியலில் இந்த அழகான பெண்ணும், நாளைய இரவு நேரம் இந்த அழகான ஆணும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மனதில் ஒரு மிகப்பெரிய பாரத்தை இறக்கி வைப்பார்கள். அதாவது உன்னுடைய பல கேள்விகளுக்கு இவர்கள் பதில் கொடுப்பார்கள். உன்னுடைய பல குழப்பங்களுக்கு இவர்கள் தீர்வு கொடுப்பார்கள். நீ சிந்திய கண்ணீர் துளிகளுக்கெல்லாமும் இவர்கள் நிச்சயமாக உனக்கு விலையை என்னவென்று கொடுத்து விடுவார்கள். இந்த கண்ணீருக்கு காரணமானவர்களுக்கும் இவர்கள் நிச்சயமாக பதிலை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட இவர்களை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயானால், இந்த தாயானவள் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னால் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அம்மாவின் அன்பு உனக்கு அத்தனையையும் சரியாக வழிநடத்தும் என்பதனை எப்பொழுதும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலங்கள் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டாயானால், இந்த வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா தேடி வந்து ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறாள் எனும் பொழுதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? உன் வாழ்க்கை உன்னை ஒரு அதிசய பாதையில் அழைத்துச் செல்ல தொடங்கிவிட்டது. இந்த வாழ்க்கை உன்னை பேரதிர்ஷ்டத்தை காண அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? நான் இருக்கும் நேரங்கள் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பது அப்பொழுது உனக்கு தானாகவே புரிந்துவிடும். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் பல முழுமையை நீ உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. உன் தாயானவள் உன்னை தேடி வருகின்ற காலங்கள் எப்பொழுதும் உனக்கு நன் மதிப்பை கொடுக்கட்டும். என் பிள்ளை ஆசைப்பட்ட விஷயங்களில் எல்லாமும் நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைய வேண்டும். இப்படித்தான் என்னுடைய ஆசிகள் முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் மட்டும் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் உனக்கு அத்தனையையும் சரியாக உணர்த்த வேண்டும் அல்லவா? வராகி என்பவள் எதற்காக நம் வாழ்க்கையில் இருக்கிறாள்? அம்மா நீ சொன்ன எதுவும் எனக்கு நடக்கவில்லை என்று என்னிடம் சொல்கின்ற பிள்ளைகளையும் நான் பார்க்கிறேன். அம்மா நீ வந்த பிறகு நான் மாறி இருக்கிறேன், என் வாழ்க்கை சந்தோஷம் கிடைத்திருக்கிறது என்று சொல்கின்ற பிள்ளையையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இதில் உண்மை என்ன தெரியுமா? நீ சொல்லி எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொன்னவர்களுக்குத்தான் உண்மையாகவே இந்த தாயானவளின் வார்த்தைகள் பல பலன்களை கொடுத்திருக்கிறது. எனக்கு எல்லாமும் உன்னால் மாறி இருக்கிறது என்று எந்த பிள்ளை சொல்கிறதோ அவர்களுக்கு இன்னமுமே இந்த தாயானவளிடத்திலிருந்து எதுவும் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. எதனால் அம்மா இப்படி சொல்கிறாள் என்று நீ நினைக்கிறாயா? என் குழந்தையே, யாருக்கு நான் எல்லாம் கொடுத்தேனோ அவர்களுக்கு போதும் என்ற மனது இல்லை. இன்னமும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த நொடியிலேயே அவர்களுக்கு நான் கொடுத்த சந்தோஷத்தை மறந்துவிட்டு அதைவிட அதிகமான ஒன்றை தேடி அலைகிறார்கள். அதனால்தான் நான் இன்னமுமே அவர்களுக்கு எதுவும் செய்யாதது போல இருக்கிறது. ஆனால்
நான் எதுவும் செய்யாமல் ஒரு பிள்ளை எனக்கு நன்றி சொல்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த பிள்ளை என் மீது கொண்ட நம்பிக்கை. எந்த நிலையிலும் அம்மா நம்மை கைவிட மாட்டாள் என்ற அந்த பிள்ளையினுடைய நம்பிக்கை. பரவாயில்லை, நம் தாய் நமக்கு கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் நாம் எப்பொழுதும் அவளை விட்டு செல்லக்கூடாது என்ற அந்த நம்பிக்கை. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயின் அன்பு நடத்துகின்ற இந்த விஷயங்களை நாம் முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கு நல்ல பதிலை நிச்சயமாக கொடுக்கும். இந்த நேரம் உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் மீட்டெடுக்கும் ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறதல்லவா? இந்த தெய்வம் எந்த நிலையிலும் உன்னை மாற்றும் ஒரு ஆச்சரியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறதல்லவா? அது உண்மைதான். அதனால் என் குழந்தை, நீ எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து கலங்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி என் குழந்தை நீ பதறாதே. உனக்காக இந்த தெய்வம் முன்னிறுத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். மனமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கை உன்னை சரியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்காக வேண்டி நான் செய்யும் இந்த காரியங்கள் அத்தனையும் உன்னை எப்பொழுதும் நன்மதிப்போடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இனி எந்நாளும் என் குழந்தை, நான் சொல்லும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை தருகின்ற இந்த விஷயங்கள், இந்த வராகி உனக்கென்று நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மீட்டு வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் முழுக்க இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் தனக்கு உறுதியாக கிடைத்தால் மட்டும் போதும் என்று சொல்கின்ற என் பிள்ளைகளுக்கு நான் எதுவும் இதுவரை கொடுத்ததில்லை. ஏன் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நான் வாழ்க்கை பாடத்தை தான் கற்றுக் கொடுக்க நினைக்கின்றேன். காலம் முழுமைக்குமே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மன வலிமையை என் பிள்ளைக்கு நான் கொடுக்க நினைக்கின்றேன். அதனால் ஒரு நல்ல தாயாக இருக்கும் ஒருவர் நிச்சயமாக தன் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கையை பற்றி என்னவென்று நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிவிட்டாலே அது போதும். இந்த வாழ்க்கை பாடத்தை என்னவென்று கற்றுக் கொடுத்து விட்டாலே அது போதும். அது ஒன்றே இந்த வாழ்க்கையை நீடித்திருக்கச் செய்யும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அது ஒன்றே இந்த வாழ்க்கையை நிலைத்திருக்கச் செய்யும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே இந்த நேரம் உனக்கு எந்த நாளும் என்ன கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து நீ சரியாக ஒவ்வொரு நிலைகளையும் புரிந்து நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி சொல்லச் சொல்ல உன்னுடைய வாழ்க்கை மேலும் மேலும் இனி பல ஆச்சரியங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும். மேலும் பல அதிர்ஷ்டத்தோடு உன்னை வாழ வைக்கும். எந்த இடத்திலும் என் பிள்ளையை கைவிடாமல் இந்த அம்மாவின் அன்பு உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு இருக்கச் சொல்லும். அதனால் என் பிள்ளையே, அம்மா கஷ்டத்தை கொடுக்கிறாளே என்று நினைத்து வருந்தாதே. இந்த கஷ்டத்திற்கு பின்னால் ஒரு அழகான வாழ்க்கை இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த கஷ்டத்திற்கு பின்னால் நீ விரும்புகின்ற ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அது மட்டும் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் வேறெதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி இருக்க மாட்டாய். வேறு எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ நிச்சயமாக பதறி இருக்க மாட்டாய். இனிமேலும் அம்மா சொன்னது போல ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்டு வாழ நினைத்தாலே உனக்கு நன்மையே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்று எல்லாமும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கி இருந்த நேரங்கள் எல்லாமும் முடிந்து இனி உனக்கு நல்லது நடக்க வேண்டி இந்த வராகி நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உன்னை சரியாக மீட்டெடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நன்மைகளை உனக்கு இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் காலமும் வந்து விட்டது. இந்த வராகி நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் ஆச்சரியங்களும் வரத் தொடங்கிவிட்டது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது எப்பொழுதும் உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை நிரந்தரமாக கொடுக்கும்படி உன்னை நன்மதிப்போடு வாழச் சொல்லும் என்பதனை முதலில் புரிந்து கொள். அம்மா எண்ணிய எண்ணங்களும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை சரியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இத்தனை காலமும் என் பிள்ளை தொலைத்தது எல்லாமும் நீ என்னவென்று யோசித்து வருத்தப்பட்டு நின்றது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி உனக்காக நான் கொடுக்கும் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. அம்மா எதையும் யோசிக்காமல் உனக்கு செய்து விடுவதில்லை. இந்த தாய் எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் வாழ்க்கையில் கொடுத்து விடுவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். அப்படி அதையும் மீறி உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. சரியானதொரு காலம் வரும்பொழுது எல்லா விஷயங்களும் மாற்றப்பட்டிருக்கத்தான் வேண்டும். ஆனால் அதுவரையிலும் நீ அமைதி காத்து கொண்டிருக்காமல் உன்னுடைய முயற்சிகள் என்னவென்பதனை நீ கவனம் செலுத்து. எந்த அளவிற்கு உன்னால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்துவிட முடியும் என்பதில் நீ கவனம் செலுத்து. நீ நினைத்தால் மாறாதது என்று எதுவும் கிடையாது. உன்னுடைய எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் உனக்கு நல்லதொரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே. அம்மா சொல்லச் சொல்ல உனக்கும் நல் மாற்றங்களும் நல் திருப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் நேரம் உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாகவே உனக்கு நடத்தி தரப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி எல்லாமும் சரிவர நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். எந்த இடத்திலும் நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதும் உன் எதிர்காலத்தை சார்ந்தது. நாளைய தினம் இந்த அழகான ஆணும் அழகான பெண்ணும் எங்கிருந்து வருகிறார்கள்? நாளைய தினம் மங்கள வெள்ளிக்கிழமை நாள் அல்லவா? மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் லக்ஷ்மி தாயானவள், அழகின் ரூபமானவள் லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லம் தேடி வருகிறார். நாளைய மாலை நேரம் சந்திர தரிசனம் என்பதனால் சந்திர பகவான் உன் இல்லம் தேடி வருகிறார். அதாவது சந்திர பகவானினுடைய அழகை கண்டு மயங்கி நிற்கும் என் குழந்தை, நாளைய தினம் சந்திர பகவான் 3ஆம் பிறை சந்திர தரிசனம் காண கண்கோடி வேண்டும். இவரை எல்லாம் அவ்வளவு சுலபமாக நெருங்கிவிட முடியாது. ஆனால் நீ நினைத்தால் அவரை நெருங்க முடியும். அவரும் உன்னை தேடி வருகின்ற நேரம். நிச்சயமாக உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த தெய்வம் உனக்கு எதையும் எடுத்துச் சொல்ல வந்திட்டாலும், எதையும் சொல்லி உனக்கு புரிய வைக்க நினைத்திட்டாலும் அவை அத்தனையிலும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் என் பிள்ளை நல்ல மாற்றங்களை கண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி, இதுவரையிலும் உனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள். நான் இருப்பது எல்லாமும் உனக்கு மிகச்சரிய புரிதலை இனி நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை காலமும் என் பிள்ளை தொலைத்த விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மீண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி, எந்த நாளும் உனக்கு நான் நிலையாக வந்து நிற்பேன் என்பதனை தெரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை புரிந்து கொள். அம்மா உனக்காகவே எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டிய வாழ்க்கை இது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த வாழ்க்கை முழுமையிலும் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த மாற்றங்களை உணர்ந்து கொண்டு அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொண்டு நீ நம்பிக்கையோடு இருக்க பழகு. நல்லது வேண்டி நான் வருவது இனி உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாய் உனக்காக எப்பொழுதும் முன்னிற்கும் இந்த நேரம். இனி அத்தனை விஷயங்களையும்
இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகியானவள் உனக்கு துணை இருக்கும் காலங்களில் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருந்து நடத்துவது, இந்த தாயின் அன்பு உனக்கு தருவது என்று இனி ஒவ்வொன்றையும் நீ பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விடு. லக்ஷ்மி தாயானவளையும் சந்திர பகவானையும் கண்குளிர காண வேண்டிய நாள் நாளைய தினம். என் குழந்தையே, உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை நீ என் மூலமாக தெரிந்து கொண்டதை நினைத்து சந்தோஷப்படு. ஏன் தெரியுமா? நான் எது உனக்கு நடக்குமோ, எது உன் வாழ்க்கையின் தெளிவை கொடுக்குமோ அதை நான் தெரிந்து கொண்ட பிறகுதான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். எந்த நிலையிலும் உன்னை ஏமாற்ற முயற்சி செய்யவில்லை. உன் கண் பார்வை தெளிவாகவும் உன்னுடைய புத்தி கூர்மை சரியாகவும் நாளை சந்திர பகவானை தரிசனம் செய்ய மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.